அந்த சுத்திகரிப்பு நிலத்தடி நீர் ஒன்னா கலக்காதா? அதை பயன்படுத்துற மக்கள் நோய் நொடிகள் பாதிக்கப்படுவானா படமாட்டானா? அந்த மக்கள் நீண்ட நாள சொல்லிட்டு இருக்கான், ஐயோ இந்த சுத்திகரிப்பு நிலத்தை எடுத்துருக்க, இதை எடுத்து நீ மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போ, இதைத்தானா சொல்லிட்டு இருக்கான். சரிங்களா? அப்ப நீ என்ன நினைக்கிற? அப்ப அந்த மக்களுடைய குடிநீர் நிலத்தடி நீரும் இந்த சுத்திகரிப்பு நிலத்தடி நீர் ஒன்னா கலந்து ஒவ்வொரு பச்சை குழந்தைகள் குளிச்சா நோய் வருமா வராதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையருக்கு அறிவு கொஞ்சமாவது இருந்தா இதை மாத்தி இருப்பானா மாத்த மாட்டானா? சீமானின் தம்பிகள் ஆர்ப்பாட்டம், 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 பிரபாகர் பிள்ளைகள் ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம், 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 நகராட்சி நிர்வாகத்தை, நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம், 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 குடிநீரை வழங்காத, குடிநீரை வழங்காத, குடிநீரை வழங்காத, குடிநீரை வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை, திருமங்கலம் நகராட்சியை, திருமங்கலம் நகராட்சியை கண்டிக்கின்றோம், 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 வழங்கிடு, 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 குடிநீரை வழங்கிடு, குடிநீரை வழங்கிடு, 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 குடிநீரை வழங்கிவிடு, குடிநீரை வழங்கிவிடு, வரி அனைத்தும் பெற்றுக்கொண்டு, வரி அனைத்தும் பெற்றுக்கொண்டு, வரி அனைத்தும் பெற்றுக்கொண்டு, வரி அனைத்தும் பெற்றுக்கொண்டு, சாலைகளை சரி செய்யாத, சாலைகளை சரி செய்யாத நகராட்சி நிர்வாகமே, நகராட்சி நிர்வாகமே உடனடியாக பராமரித்திடு, உடனடியாக பராமரித்திடு, 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 உடனடியாக பராமரித்திடு, உடனடியாக பராமரித்திடு, கண்டிக்கின்றோம், 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 நாம் தமிழர் கண்டிக்கின்றோம், நாம் தமிழர் கண்டிக்கின்றோம், சீமான் தம்பிகள் கண்டிக்கின்றோம், சீமான் தம்பிகள் கண்டிக்கின்றோம். நாம் தமிழர் கட்சியின் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு குறிப்பாக மக்களுக்கான கட்சி எது என்று பார்த்தால், இன்று அனைவரும் எல்லோரும் என்ன சொல்வீர்கள்? மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிரச்சனை கையில் எடுக்கணும், போராடணும். அது அடிப்படை கரண்ட் பிரச்சனையா இருக்கட்டும், சாலை பிரச்சனையா இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், அடிப்படை மக்களுக்கான எந்த பிரச்சனையா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எடுக்கும், களங்காணுவாங்க. அதை உடைச்சி சுக்குநூறா உட்கார வச்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனையா கூட இருக்கட்டும், மக்கள் சார்ந்த அடிப்படை பிரச்சனை இங்க வந்து இந்த கலந்தாண்டது எதுக்கு நிக்கிறோம்? மக்களுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த அடிப்படை பிரச்சனையில என்ன இருக்குன்னா, திருமங்கலத்தை சுத்தி குறிப்பா பாண்டியன் நகர், பாண்டியன் நகர்ல 2000க்கும் மேற்பட்ட வீடுகள், அதாவது குடியிருப்புகள் இருக்கிற மக்கள் குறைஞ்சபட்சம் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கான். இந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையில அங்க வந்து ஒரு சுத்திகரிப்பு கழிவு நீர் நிலையம் நிறுவனம். சரி, நிறுவிட்டாருடா, அப்ப நீங்க குடியிருப்பு பகுதிகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா? சரி, குடியிருப்பு பகுதிக்கு அனுமதி கொடுத்தாரடா, அப்ப கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அப்புறப்படுத்தணுமா படுத்தக்கூடாதா? ஏண்டா, இங்க இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையருக்கு, இங்க இருக்கக்கூடிய தாசில்தாருக்கு, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு அறிவே இல்லையா? உங்களுக்கு அறிவே இல்லையா? குடியிருப்பு பகுதிக்குள்ள நீ ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர், அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நிலத்தடி நீர் ஒன்னா கலக்காதா? அதை பயன்படுத்துற மக்கள் நோய் நொடிகள் பாதிக்கப்படுவானா படமாட்டானா? அந்த மக்கள் நீண்ட நாள சொல்லிட்டு இருக்கான், ஐயோ இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை எடுத்துருக்க, இதை எடுத்து நீ மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போ, இதைத்தானே சொல்லிட்டு இருக்கான். சரிங்களா? அப்ப நீ என்ன நினைக்கிற? அப்ப அந்த மக்களுடைய குடிநீர் நிலத்தடி நீரும் இந்த சுத்திகரிப்பு நிலத்தடி நீர் ஒன்னா கலந்து ஒவ்வொரு பச்சை குழந்தைகள் குளிச்சா நோய் வருமா வராதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையருக்கு அறிவு கொஞ்சமாவது இருந்தா இதை மாத்தி இருப்பானா மாத்த மாட்டானா? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மதுரை முழுக்க நீங்க பாத்தீங்களாக்க, எங்க சுடுகாடு இருக்கோ அங்கதான் குடியிருப்பு நிலையத்தை மாத்துறது, எங்க எரியூட்டு நிலையம் இருக்குதோ அங்கதான் குடியிருப்பு மாத்துறது. ஏன் குடுக்குறாங்க முதல்ல? சரி, அங்கதான் சுடுகாட கொண்டு வந்தால, அங்கதான் எரியூட்டு நிலையம் கொண்டு வந்தால, மக்கள் பயன்படாத இடமா குப்பை கொட்டி கொண்டு வந்தால, அப்புறம் எதுக்கு அந்த குடியிருப்பு வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குற? எதுக்கு அனுமதி கொடுக்குற? அப்ப நகராட்சி திட்ட மேலாண்மை குழு, நகராட்சி நகரப்புற கட்டமைப்பு குழு மயிலா பிடிக்கிறீங்க, மயிலா பிடிக்கிறீங்க. திரும்ப திரும்ப பார்த்தமாக உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை வந்து இந்த மக்கள் என்ன கேள்வி கேட்கிறா குறைக்கிறா? மக்களுக்காகத்தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. உங்களுக்கு நீ மக்கள் என்ன சொல்றான் அதைத்தான் நீ செய்யணும். இந்த பாண்டியன் குடியிருப்பு மக்கள் என்ன சொல்றா? என்ன சொல்றா? சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்று, அகற்று, அகற்று. இதைத்தானா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றாம மயிலா புரிஞ்சுக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இங்க பதிவு பண்றோம். நகராட்சி ஆணையருக்கு, இங்க இருக்கக்கூடிய நகராட்சி சேர்மனுக்கு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விஓ, ஆர்ஐ, தாசில்தார், இன்னும் நகராட்சி திட்ட மேலாண்மை இயக்குவருக்கு சவால் விட்டு சொல்றேன், தயவு செய்து பாண்டியன் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எடுத்து அப்புறப்படுத்தி மக்கள் பயன்படாத ஒரு இடத்துல வச்சு நடைமுறைப்படுத்து. இல்ல இன்னைக்கே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் அணி கலாய்வு மேற்கொள்ளும். இன்னைக்கே கலாய்வு மேற்கொண்டு ஆண்டாண்டு கால பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைய, மக்கள் அடிப்படை பிரச்சனைய எவ்வளவோ வழக்கு மூலம் நீதிமன்றம் மூலம் தீர்த்து வைக்கிற இடத்துல நாங்க நிக்கிறோம். இதே விஷயத்தை ஆண்மையுள்ள திராவிட அரசு, ஆண்மையுள்ள திராவிட அரசாங்கத்தின் வழி வந்த அந்த நகராட்சி ஆணையர், அந்த சேர்மன் அகற்று. இல்ல நாம் தமிழர் கட்சி விரைவில் ஒரு மாசத்துல உயர்நீதிமன்ற கதவை தட்டி சவால்ரா நிச்சயமா செய்வோம், நிச்சயமா உறுதியா செய்வோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப தீர்வை கொடுக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த பாண்டியன் குடியிருப்பு மக்கள் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா, 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு, 10,000க்கும் மேற்பட்ட மக்கள், திமுக காரர் இல்ல, ஏடிஎம் காரர் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல, வருவான், நிப்பான், போராடுவான், போயிடுவான், தீர்வு கொடுக்க மாட்டான். ஆனா நாம் தமிழர் கட்சி வரு, போராடு, தீர்வை கொடுக்க. அதான் செந்தமிழன் சீமானுடைய பிள்ளைங்க, பிரபாகரன் பிள்ளைங்க, பிரபாகருடைய வாரிசுகள். அதனால சொல்ற, மக்களோடு இணைந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, மக்களுக்காக போராடுற கட்சி நாம் தமிழர் கட்சி. தெருவுக்கு இல்லையா நாம் தமிழர் கட்சியுடைய அந்த திருமணத்துக்கு ஒரு பொறுப்பாளர்களை சொல்லு. அவன் ஒவ்வொருத்தரும் விடுதலை புலி இயக்கத்துடைய மாவீரர் பிரபாகருடைய வாரிசு. மக்களுக்கு மட்டும்தான் இருப்பான். உயிரை கொடுக்கிற இயக்கம், மக்களுக்காக உயிரை கொடுக்கிற இயக்கம், மக்களுக்காக பணியாற்றிய இயக்கம். சாதாரண அடிப்படை பிரச்சனை, மின்சாரம், சாலை வசதி, ரோடு வசதி, இன்னும் கேட்கக்கூடிய எந்த பிரச்சனை நாங்க செய்ய மாட்டோமா? நாங்க செய்ய மாட்டோமா? டேய்,
இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இருக்குது, மதுரை மாவட்டத்தை ஆளுகிற திமுகவுடைய திருப்பி திராவிடத்துடைய அமைச்சருக்கு மத்தியா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்தியாவிலேயே அசுத்தமான கேவலமான ஒரு நகரம்னா முதல் இடத்துல அது மதுரைடா. மதுரை இந்தியாவிலேயே அசுத்தமான கேவலமான அருவருப்பான குப்பை கொட்டும் மாநிலம் அப்படின்னா அது மதுரை. யாருடா அதுக்கு பொறுப்பு? யாரா பொறுப்பு? இங்க பார்த்தா திமுக அமைச்சர் சொல்லிக்கிட்டு, அதிமுக அமைச்சர் சொல்லிக்கிட்டு, மாநகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சியர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மதுரை மாநகரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொர்க்க பூமிடா. சொர்க்க பூமி, நாகரிக வளர்ச்சியுடைய தொட்டில், தமிழகத்தின் முன்னோடி. ஆனா இன்னைக்கு வந்து மதுரையை பதிக்கேவலமான இடமா மாத்தி எங்கெல்லாம் சுடுகாடோ அங்க குடியிருப்பு மாத்துறது, எங்கெல்லாம் எரியூட்டு நிலையம் இருக்குதோ அங்க மாத்துறது, எங்கெல்லாம் ஊரணி கம்மா ஏரி தாங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் குடியிருப்பை மாத்தி விட்டு மக்களை உள்ள உட்கார வச்சுட்டு மக்கள் வந்து போராடுனா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நீங்க ஏன் அனுமதி கொடுத்தா நாங்க கேட்போம்ல? நீங்க ஏன் வந்தீங்கன்னா மக்கள் உள்ள வர்றதுக்கு மின்சார வசதி கொடுக்குற, எதுக்கு நிலவரி கொடுக்குற, எதுக்கு வந்து நீங்க பில்டிங் கான்ட்ராக்டருக்கு அனுமதி கொடுக்குற, எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் மக்கள் அடிப்படை பிரச்சனைக்கு போராடினா நீங்க ஏன் உள்ள வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்கும் அனுமதி பெறுவது, அனுமதி கேட்பது, உங்ககிட்ட வந்து அனைத்து ரசீதும் போடுவது நீங்க தானவா? இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தானவா? இந்த நகராட்சி அலுவலகம் தானவா? ஊராட்சி ஒன்றியம் தானவா? ஊராட்சி அலுவலகம் தானவா? உங்ககிட்ட வந்து தானே எல்லாமே கேட்டு பெற்று அனுமதி பெற்று இந்த மக்கள் நிக்கிறான். அதே மக்கள் தானே சுத்திகரிப்பு நிலையம் வேணான்னு சொல்றான். சுத்திகரிப்பு நிலையத்தை முதல்ல மாத்துங்க, தயவு செய்து மாத்துங்க. நீங்க மாத்தல, நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி மீண்டும் சொல்றேன், விரைவில் இன்னும் 1 மாத காலத்தில் அந்த பாண்டி நகர் சுத்திகரிப்பு நிலையம் உயர்நீதிமன்றத்தால் அகற்றப்படும். ஆண்மையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் என்று சொல்றேன், தெரியும் உங்களுக்கு. 22 வருடம் இதே போல சுமார் 22 ஏக்கர் நிலப்பல ராஜ கம்மாய் ஒத்தக்கரையில இருந்தது. எவனும் அது களை காணல. சும்மா போவாங்க, மனு கொடுப்பாங்க, போயிடுவாங்க, போவாங்க, மனு கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அந்த ராஜ கம்மாய்ங்கிறது ஊரணி நிறைந்த கம்மாய். அது ஒட்டுமொத்த கழிவுநீர் சேர்ந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இல்ல. வந்தோம், களவண்டோம், 4 லட்சம் நின்றுச்சு. இன்னைக்கு ராஜகம்பீர கம்மாய் 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த கம்மாய் கழிவுநீரை தூக்கி மக்கள் பயன்பாடு இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. அந்த கம்மாய் சுத்தப்பட்ட போகும். அப்ப இந்த பாண்டியனர் கம்மாய இந்த பாண்டியனர் பகுதியில் கூடிய சுத்திகரிப்பு நட்டுருமா? மக்களே, ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இருக்கிற நாம் தமிழர் கட்சி உங்களோட சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றி மக்கள் பயன்பாடு இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க நிம்மதியா வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.